நம்ம ஆதிபகம் சேனலை மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பப்போ கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ. நிறைவாக வராமல் நம்ம வந்து சாத்தமங்கலம் புலவர், சென்னை புலவர்னு சொல்லலாம். இப்போ என்ன திருமணம் ஆகிடுது, சென்னைக்கு வந்துட்டாங்க இல்லையா, சென்னை புலவர். ஸோ இவங்களோட பற்றி நம்ம பல தடவை புகழ்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த தடவை ஒரு மாறா அவங்க வீட்டில் என்னோட ஸ்வீட் ஆர்ட் குட்டி பொண்ணு சாதனா வந்து உட்கார்ந்ததும் அந்த சாதனா கிட்ட நான் முன்ன பின்ன நேரில் பார்த்து சந்தித்து பேசினதில்லை. அதுதான் ஃபஸ்ட்டு டைமு. சாதனா கிட்ட கேட்குறேன், உனக்கு என்ன தெரியுமாம்மா? தெரியும் அப்படின்ச்சு. உனக்கு என் பேர் தெரியுமா அப்படின்னு திரும்பி பார்க்குறேன். சாஸ்திரியார், ஜே மேடம் யாராவது ஹிண்ட் கொடுக்குறாங்களேன்னு கூட இருக்கிறாங்க. மகராசன்னு சொல்லி நம்மளை சந்தோஷப்படுத்த போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். சொல்லுமா அப்படின்னா கவிராசன் அப்படின்னு சொன்னான். மகராசன் சொன்னால் சந்தோஷப்பட்டிருப்பேன். கவிராசன் சொன்னது சந்தோஷத்தினுடைய உச்சியாகி போயிடுச்சு. ஒரு நிகழ்வில் சொல்கிறாங்க, ஒரு மனிதனுக்கு எப்போ அவனுடைய அடைமொழி வந்து ஒரிஜினல் பேர் இருக்குது பாருங்க, அந்த பெயரை மறைச்சி அடைமொழி மேலே வந்து நிற்குதோ அப்போ அந்த அடைமொழிக்கு உண்டான அளவுக்கு அவன் உயர்ந்து மேலே வந்துட்டான் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு. இப்போ பாருங்கள், மு கருணாநிதின்றதை விட கலைஞர்ன்ற வார்த்தை அடைமொழியாக போய் நின்றுடுச்சு. புரட்சி தலைவர்ன்றது மேலே போய் நிற்குது. ஒரு மனிதனுடைய இயற்பெயரை விட அவங்களுக்கு மக்களாக அன்பாக கொடுக்குறாங்களே அந்த அடைமொழி, அந்த அடைமொழி மேலே நிற்கிறது, மேலோங்கி நிற்கிறது தான் உண்மையான ஒரு வெற்றின்னு சொல்லலாம். அதை நான் பார்த்துட்டு வந்த 24 மணி நேரத்தில் அந்த குழந்தை என்னை பார்த்துட்டு, உன் பேர் என்னென்னா கவிராசன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போது நம்ம வந்து அவங்கள அழைச்சிருவோம் ஒரு பாடலோட. அவங்க வந்து அனுபவம் புதுமையில் என்ன அனுபவங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு பிறகு அந்த வாழ்க்கையெல்லாம் சொன்னாங்க. இவங்க கொஞ்சம் டைம் மிஷினில் ரொம்ப பின்னாடிலாம், ஏன்பா என்னுடைய சிறு வயது வாழ்க்கையில் சின்ன வயசில் என்ன சந்தோஷத்தெல்லாம் நான் அனுபவித்தேன் அப்படின்றத திருமண வாழ்க்கைக்கு முன்னாடி அந்த அனுபவங்களெல்லாம் சொல்ல போகிறாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பாடல்களை வந்து எழுதக்கூடியவங்க நம்ம ஆதிபகவனில். உண்மையிலே வந்து அந்த சந்த நடை அப்படி சிறப்பாக இருக்கும். அப்படி ஒரு சந்த நடையில் அதை கேட்குறதுக்கே அப்படியே ஒரு இனிமையாக இசை, அதாவது சங்கீதம் படித்தாங்களான்னு தெரியாது, சந்தேகம்தான். ஆனால் அவ்வளோ அற்புதமான சந்த நடையில் வந்து பாடல்கள் எழுதுவாங்க. ஒரு சிறு பாடலோடு அவங்கள அழைச்சிடலாம் அப்படின்னு. மீனாட்டும் விழிகள், தேனாட்டும் துளிகள், வானெட்டும் வரியாலே, சீராட்டும் சீர்கள், பாரெட்டும் பாக்கள், பாராட்டப்படவில்லையோ. மீனாட்டும் விழிகள், தேனாட்டும் துளிகள், வானெட்டும் வரியாலே, சீராட்டும் சீர்கள், பாரெட்டும் பாக்கள், பாராட்டப்பட வேணும். இந்த கவிராசன் மேடை நாளும் போற்றிட வருவாயே, அதை மேல தாளமும் எதுகை மோனையும் நிறைவுற தருவாயே. ஓஹோ, இந்த பொன்னான நாளும் வீணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சங்கீதம் வருமா, ஹோய் சந்தேகம் தானா. வாருங்கள். கவிபாடி அழைத்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. விரிந்திடும் 1000 இதழுடைய பொற்கமல மீதினிலே, புரையொளி பால்நில விண்குளிர்கொள் முக்குடையும் நிழற்றிடவே, சொரிந்திடும் பூமலர் பிண்டிமர அடியிலமர்ந்த அறமுறைத்தாய், அருந்தவ ஆதவா என் அருகா உன் பாதம் சென்னி வைத்தேன். வந்தை மகனார் கவிராசர், வாய்த்த நல்லாசான் மகராசர், செந்தமிழை செவ்வனே கற்றறிய சித்தமுடன் பயிற்றுவிக்கும் குருநாதர் அவர்களுக்கு தங்கள் மாணவியின் குரு வணக்கம். கரைகாணா கடலொப்ப எல்லையிலா அற்புதமாம் மறைபோற்றும் கற்பகமாம் என் தமிழாம் தாய்மொழியை வணங்கி, கவியரசர் கவிராசர் தலைமையிலே, கற்றறிந்த சான்றோர்கள் சபையினிலே, கவிக்குயில்கள் கவிபாடும் மேடையிலே என் அனுபவத்தை கவிசாற்ற வந்துரைந்தேன். ஒருமித்த சான்றோர்கள் அவை முன்னே நற்றமிழில் நவில்கின்றேன். ஜெயந்தி ஜெயராஜனின் அவை வணக்கம். என் மழலை வயதினிலே நான் கொண்ட அனுபவமே இன்றளவும் அது இனிமை, என்றென்றும் அது புதுமை. அனுபவம் என்பது நினைவில் நிற்பது, நினைத்திட நினைத்திட இனித்திடும் சுகமது. சுகமது மட்டுமே அனுபவம் ஆகுமா? ஆகிடும் ரணமும் அனுபவம் அல்லவா? எதிர்பார்த்த நிகழ்வினை எளிதாய் கடப்போம், எதிர்பாரா நிகழ்வினை புதுமை என்போம். புதுமை நிகழ்வதை மனமே ரசித்தால் ஒவ்வொரு நாளும் அனுபவம் புதுமை. அனுபவம் புதுமை, அது என்றும் இனிமை. தோகை விரித்தாடும் சின்னஞ்சிறு வயதினிலே
தோழிகள் ஒன்று கூடி சேமித்த உண்டியலும் தோதாய் நிரம்பிவிட தோகை உள்ளம் குதூகலிக்க சேமித்த சில்லறையில் என் பங்கு 4 ரூபாய். சேமித்த சில்லறையில் என் பங்கு 4 ரூபாய். சில்லறையோ கை நிறைய, சிந்தையிலோ குஷி நிறைய, நான் நடந்த தோரணையோ 4 கோடி சேர்த்தவள் போல். நான் நடந்த தோரணையோ 4 கோடி சேர்த்தவள் போல். பெருமிதமாய் வீடு வந்தேன், பேரானந்தம் நான் கொண்டேன். ஒற்றை ரூபாய் நாணயத்தை ஒரு காகிதத்தின் அடியில் வைத்து பக்குவமாய் பிரதியெடுத்து பார்த்து ரசித்த ஓவியமே என் அழகான ஓவியமே. என் கையால் செடி வைத்து என் அன்பை நீராய் ஊற்றி வாடாமல் பார்த்திருந்து வளர்வதையும் தினம் ரசித்து முதல் பூவை நான் பறித்தேன் முன்னறியா மனநினைவில். முழு உலகில் பேரழகி நான் முதல் பறித்த என் பூவே. பலகையிலே வீட்டுப்பாடம் அழகாக நான் எழுதி அதை அழியாமல் காத்து வைக்க நான் பட்ட பாடிருக்கே. பலகையிலே வீட்டுப்பாடம் அழகாக நான் எழுதி மறுநாள் வரை அழியாமல் காத்திருக்க நான் பட்ட பாடிருக்கே. அப்பப்பா அனுபவமே. பேனாவில் மை தீர்ந்தால் தோழியவள் மையுதிர்க்க பேனாவால் அதை உறிஞ்சி எழுதுவதில் அலாதி சுகம். மாடுகட்டி போரடிக்க நெல்மணிகள் பிரித்தெடுக்க வைக்கோலை பரப்பி வைப்பர் அதில் போகாதே அரிக்கும் என்பர். சொல் பேச்சு கேளாமல் இரவென்றும் பாராமல் விளையாடி கழித்திருப்போம் ஒன்றாய் விழிமூடி தூங்கிடுவோம் நன்றாய். புத்தாடை கிடைப்பதெல்லாம் வருடத்தில் ஒரு முறைதான். சட்டைக்கும் பெயர் வைப்போம் தீபாவளி சட்டை என்று. பட்டாசு வெடிக்கையிலே மத்தாப்பாய் மனம் சிரிக்கும். மத்தாப்பும் தோற்றுவிடும் எங்கள் இதழ் சிரிக்கும் பூஞ்சிரிப்பில். இன்று தொலைக்காட்சி பெட்டி. அன்று ஊருக்கு ஒன்றிரண்டு மகிழ்ச்சி பெட்டகமாய் ஊர்கூடி கொண்டாடும் வெள்ளிக்கிழமை ஒளியும். பழமொழியில் சித்திரஹார் அதில் தமிழ் மொழியில் ஒரு பாடல். ஒரு பாடல் காண்பதற்கு ஒரு வாரம் காத்திருந்தேன். பள்ளியிடை வேளையிலே வந்து நீரருந்தும் வேளையிலே ஆசையோடு நெய் வார்த்து அதில் அன்பை குழைத்து உருட்டி வைப்பாள். அம்மா அன்பை குழைத்து உருட்டி வைப்பாள் பொரிமாவு உருண்டையிலே. தேனாய் இனிக்கும் தேன்மிட்டாயும் தேங்காய் வெல்ல கமருக்கட்டும் பாங்காய் மனதில் நின்றிட்டதுவே பரவசமதுவும் தந்திட்டதுவே. எச்சில் ஊறும் புளிப்பு மிட்டாயும் எட்டி பறிக்கும் ஈச்சம்பழமும் கண்ணை பறிக்கும் பஞ்சு மிட்டாயும் சப்பு கொட்டிடும் புளியம்பழமும் பள்ளி வாசலில் உப்பு மாங்காயும் கொடிக்களிக்காயும் கொய்யாய்ப்பழமும் உறிஞ்சு குடித்த இளம்பணம் நொங்கும் கடித்து சுவைத்த செங்கரும்பும் பாட்டி கொடுத்த அதிரச முறுக்கும் அம்மா செய்த வெள்ளப்பூரியும் சுட்டு பிரித்த பனமரப்பழமும் நெருப்பில் சுட்ட சர்க்கரை வள்ளியும் சக்கர மிட்டாயும் ஜவ்வு மிட்டாயும் ஊதி தின்ற நாவல் பழமும் திங்க திங்க திகட்டியதில்லை திங்கும் ஆசை விட்டதும் இல்லை. தின்று விட்டாலே தீர்ந்திடுமே அப்பா கடையில் வாங்கிய தின்பண்டமே. மெதுவாய் ருசித்திருந்தோம் வெகு நேரம் அதை ரசித்திருந்தோம். தின்று விட்டால் தான் தீர்ந்திடுமே.
மண்பானை நீரருந்தி மண்பாண்ட சோறுண்டு, மண்பானை நீரருந்தி மண்பாண்ட சோறுண்டு, மண் குழைத்து விளையாடி மண்வாசம் தனை முகர்ந்து, மண்ணோடு உறவாடி மனதோடு மகிழ்ந்திருந்த மறவாத அனுபவமே எங்கள் மண்மணக்கும் அனுபவமே. மண்ணோடு உறவாடி மனதோடு மகிழ்ந்திருந்த மறவாத அனுபவமே எங்கள் மண்மணக்கும் அனுபவமே. மண் கூட்டி வீடு செய்தோம், மண் தோண்டி குகை செய்தோம், குகையில் கைகள் சேர்ந்து விட்டா மட்டில்லா மகிழ்ச்சி கொண்டோம். பனங்காயில் வண்டி செய்தோம், நுணாங்காயில் தேர் செய்வோம், காகிதத்தில் பந்து செய்தோம், தீப்பெட்டி ரயில் செய்தோம். நாங்களும் என்ஜினியர் தான். சொப்பு வைத்து விளையாடி சோறு பொங்கி கொடுக்கையிலே, சொப்பு வைத்து விளையாடி சோறு பொங்கி கொடுக்கையிலே, அம்மாவாய் உருமாறி அன்போடு உணவளிப்பேன், அம்மாவாய் உருமாறி அன்போடு உணவளிப்பேன், அதிகாரமும் செய்திடுவேன். கூட்டாஞ்சோறு ஆக்கி உண்டோம், கூடி உற வாடி நின்றோம், கூட்டாஞ்சோறு ஆக்கி உண்டோம், கூடி உற வாடி நின்றோம். செல்லத்தங்கை அவளோடு சின்ன சின்ன சண்டையிட்டால், செல்லத்தங்கை அவளோடு சின்ன சின்ன சண்டையிட்டால், சற்று நேரம் தாங்காது சட்டெனவே சேர்ந்திடுவோம். வன்மமது இல்லாத வெள்ளந்தி மனம் கொண்டோம். பச்சை குதிரையும் பாட்டுக்கு பாட்டும் பல்லாங்குழியும் பரமபதவும் கல்லுக்காயும் கண்ணாம்பூச்சியும் கிட்டிப்புள்ளும் நொண்டி ஆட்டமும் மரவிழதூஞ்சலும் அட்டை ரயிலும் ரங்கராட்டினமும் சறுக்கு மரமும் விளையாடி ஆடி கழித்திருந்தோம், அந்தி சாயாதிருக்க ஏங்கி இருந்தோம். விளையாடி ஆடி கழித்திருந்தோம், அந்தி சாயாதிருக்க ஏங்கி இருந்தோம். பாட்டி மடியில் கதை கேட்க கவலை மடிந்து போய்விடுமே, பாட்டி மடியில் கதை கேட்க கவலை மடிந்து போய்விடுமே. வெட்ட வெளியில் பாய் விரித்து விண்ணை பார்த்து ரசித்தபடி, வெட்ட வெளியில் பாய் விரித்து விண்ணை பார்த்து ரசித்தபடி, தாத்தா கேட்கும் மனக்கணக்கும் சுவைபட அவிழ்க்கும் விடுகதைக்கும், தாத்தா கேட்கும் மனக்கணக்கும் சுவைபட அவிழ்க்கும் விடுகதைக்கும் என்னோடு கூடி பதிலுரைக்க வெண்ணிலவும் அங்கே ஓடி வரும், என்னோடு கூடி பதிலுரைக்க வெண்ணிலவும் அங்கே ஓடி வரும், விண்மீன்கள் கூட்டம் கூட வரும். பசுங்கன்று ஈன்று விட்டால் பற்றி கொள்ளும் புது உணர்வு, பால் சிரிப்போ இளமனதில் பால் போல பொங்கி வரும், பால் சிரிப்போ இளமனதில் பால் போல பொங்கி வரும். அழகான புதுப்பெயரில் அளவில்லா அன்போடு அனுதினமும் விளையாடும் அவளேயின் புதுத்தோழி, அழகான புதுப்பெயரில் அளவில்லா அன்போடு அனுதினமும் விளையாடும் அவளேயின் புதுத்தோழி. மயிலிறகை புத்தகத்தில் மனம் நெகிழ வைத்துக் கொண்டு அது குட்டி போடும் என்று நம்பியதில் ஏமாந்தோம். வெயிலோடு மழை பெய்தால் காக்கை நரி திருமணமாம், உளையரசி அள்ளி தின்றால் திருமணத்தில் மழை வருமாம். பல் புதைத்தால் தங்கமாகும், கொக்கு வந்து பூ போடும், கையறிக்க பணம் பெருகும், பிள்ளையாரே பால் குடித்தார் என்று அறியாத வயதினிலே அறியாது நம்பியதில் ஏமாந்தோம் அன்று, அறியாத வயதினிலே அறியாது நம்பியதில் ஏமாந்தோம் அன்று. ஏமாற்றம் அனுபவமே. விழா காலம் வந்துவிட்டால் வீதி எங்கும் வண்ணக்கோலம், விழா காலம் வந்துவிட்டால் வீதி எங்கும் வண்ணக்கோலம். வீதியுலா பகவன் வந்தால் செம்மண்ணில் மாக்கோலம், வீதியுலா பகவன் வந்தால் செம்மண்ணில் மாக்கோலம். யார் கோலம் அழகென்று வலம் வருவோம் வீதி எங்கும், கூர்கூடி தேரிழுக்க நான் கூட வடம் பிடிக்க, நாளெட்டும் கோஷமிழ நாடி எங்கும் பரவசமே. அலங்கரித்த ரதத்தினிலே அசைந்தாடி பகவன் வரும் அழகதுவே கொள்ளை அழகு. விண்மீன்கள் நடுவினிலே வெண்ணிலவை பார்த்திருப்பீர், விண்மீன்கள் நடுவினிலே வெண்ணிலவை பார்த்திருப்பீர். விண்மீன்கள் நடுவினிலே சூரியனை பார்த்ததுண்டா, விண்மீன்கள் நடுவினிலே சூரியனை பார்த்ததுண்டா. பணம்பூவை எடுத்து வந்து பக்குவமாய் உலர்த்தி வைத்து பார்த்து பார்த்து மாவலி செய்து பயமறியாத சுற்றையிலே விண்மீன்கள் உதிர்வது போல் தீப்பொறிகள் சிதறிடுமே, விண்மீன்கள் உதிர்வது போல் தீப்பொறிகள் சிதறிடுமே. அதில் ஒளி வீசும் சூரியனாய் நடுவில் பொன்முகமே ஒளிர்ந்திடுமே. விண்மீன்கள் நடுவினிலே சூரியனை பார்த்திடலாம் எங்க ஊரு கார்த்திகையில்,
தங்க பூக்களாய் தீப ஒளிகளும் தகதகவென ஒளிரும் மாவிலி பூக்களும், தங்க பூக்களாய் தீப ஒளிகளும் தகதகவென ஒளிரும் மாவிலி பூக்களும் கார்த்திகையை அழகாக்கும் கண்கொள்ளா காட்சியாகும். சின்னஞ்சிறு வயதினிலே கொண்ட சில்லென்ற அனுபவங்கள், சின்னஞ்சிறு வயதினிலே கொண்ட சில்லென்ற அனுபவங்கள் அன்றளவில் புதுமையாக இன்றளவும் இளமையாக என்றென்றும் இனிமையாகும் என் மழலை அனுபவமே, என்றென்றும் இனிமையாகும் என் மழலை அனுபவமே. நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம். அற்புதம். ஒரு ஒரு நிறைவு கவிதை அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப ரொம்ப அற்புதமான உங்களுடைய கவிதை. எந்த நிகழ்வுமே விட்டு வைக்கல. அந்த காலத்துல நடந்த நிகழ்வுகள் வந்து மயில் இருக்கு குட்டி போடுமா அப்படின்றதுலருந்து, இந்த செல பால் குடிக்கிறதுன்னு நேஷனல் மீடியால எங்க பார்த்தாலும் வைரல் ஆனது. ஒட்டுமொத்தமா உலக நாடுகள்லாம் நம்மள பார்த்து நகைத்த ஒரு விஷயங்கள்லாம் அதெல்லாம் நடந்தது. இது எல்லாமே ஒண்ணு விஷயத்தையுமே விட்டு வைக்கல. அதுக்கு ஒரு கவிதை கூட முன்ன எழுதியிருந்தது நினைவுல வருது. புத்தகத்தில் வைத்த மயிலிறகு குட்டி போடுமா, புத்தகத்தில் வைத்த மயிலிறகு குட்டி போடுமா, கற்சிலை பால் குடிக்க பார்க்குடம் பல முடிக்க கண்டவர் அதை துதிக்க சான்றோர் இதை நகைக்க சிந்தையில் ஒளி சுரக்க அறிந்தேன் தெளிந்தேன். கற்சிலை பால் குடிக்க பார்க்குடம் பல முடிக்க கண்டவர் அதை துதிக்க சான்றோர் இதை நகைக்க சிந்தையில் ஒளி சுரக்க அறிந்தேன் தெளிந்தேன். மயில் என்ன புத்தக பெட்டகமா, மயில் என்ன புத்தக பெட்டகமா, புத்தகத்தில் வைத்த மயிலிறகு குட்டி போடாது மயில்தான் குட்டி போடும் என்று, புத்தகத்தில் வைத்த மயிலிறகு குட்டி போடாது மயில்தான் குட்டி போடும் என்று முன்பு எழுதிய ஒரு கவிதை நினைவிற்கு வருகிறது. சரி, அந்த மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அந்த கிராமத்தில் வாழ்க்கை அப்படி ஒரு மகிழ்ச்சி. ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம ஆதிபகம் சேனல் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பப்போ கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.